ஜெய்வாசவி. இன்று 20வது ஸ்லோகம். இதி குஹ்யதமம் சாஸ்திரமிதமுக்தம் மயா ஸ்னஹ ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருதயஸ்ய பாரதா. குற்றமற்றவனே, இங்கனம் ஆழ்ந்த இந்த சாஸ்திரம் என்னால் உரைக்கப்பட்டது. அர்ஜுனா, இதை அறிபவன் ஞானியும் குதாத்தனும் ஆவான். பகவத்கீதை முழுவதும் சாஸ்திரம் எனப்படுகிறது. எனினும் இந்த அத்தியாயம் மட்டும் சிறப்பாக சாஸ்திரம் எனப்படுகிறது. ஏனென்றால் வேதாந்தத்தின் சாரம் முழுதும் இதில் இருக்கிறது. பரத்தை அறிபவனே ஞானியாகிறான். அவனுடைய கடமைகள் எல்லாம் பிரம்ம ஞானத்தை பெறுதலில் முற்று பெறுகின்றன. பரத்தை அறிய முயல்வதை விட மேலான கடமை மனிதனுக்கு இல்லை. பரத்தை அறிந்து கொள்வதற்கு நிகரான குறி வேறு ஏதும் இல்லை. பரத்தை அறிதற்கு மேலான புருஷார்த்தம் இல்லை. பரத்தை அறிபவன் பரத்தை அடைகிறான். பரத்தை அறிபவன் பரன் ஆகிறான். அவனே முக்தனாகிறான். பெறுதற்கடைய இம்மாண்ட பிறவியை பெற்றவன் இப்பிறவிலேயே ஈஸ்வரனை அறிய முயலாது போனால் அவன் வீணில் பிறந்தவனே ஆவான். இது ஸ்ரீ பகவத்கீதா கீதா சுபனிஷ்டு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜ சம்வாதே புருஷோத்தம யோகம் முற்றிற்று. பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்கண் புருஷோத்தம யோகம் என்ற 12ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.